பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். புகை நடுவினில் தீயிருப்பதை பூமியில் கண்டோமே, பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? மகாகவி பாரதியாரோட பாட்டு அது. ஆமாம், பகைவனுக்கு எப்படி அருள முடியும்? அது நடுவில் எப்படி அன்புருவான நம்ம பரமன் இருப்பார். தின்னவரும் புலி தன்னையும் அன்புடன் சிந்தையில் போற்றிடுவாய், நன்னெஞ்சே சிந்தையில் போற்றிடுவாய். அன்னை பராசக்தி அவுருவாய், நல்லவளை கும்பிடுவாய், நன்னெஞ்சே அவளை கும்பிடுவாய். கும்பிட முடியுமா? புலி வரைச்ச அன்னை பராசக்தியாக தோணுவா மனசில் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தாக்க, நாம் பல ஜென்மங்களாக நம்ம பிறப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்தில் நான் கல்யாணி ரங்கநாதன், கொஞ்ச ஜென்மத்தில் எப்படி நான் தெரியாது. அதனால் நம்ம எல்லோரும் இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன நடக்குதோ அதுதான் நம்மளால் பார்க்க முடியும். அதுவே நமக்கு குழப்பமாக இருக்குது. போன காலத்தில் இருந்துச்சுனோம்னா இந்த காலத்தில் ஏன் நடமாட முடியல, நாளை காலத்து எடுத்து ஏந்துக்கவே முடியல தானே நிச்சயம். நம்ம போன ஜென்மமெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்திருந்தால் நம்ம என்ன எப்படி இருக்குமோ, என்ன தான் பகவான் இந்த ஜென்மெல்லாம் மறைச்சிட்டாரு. அது பக்கம் இருக்கட்டும். நம்ம ஏன் பகைவனுக்கு அருளணும் அப்படின்னாக்கா, நம்ம பகைவன் அப்படின்றவா நம்மளை மனசு வருத்தப்படுத்தணும்னு தானே பண்ணுறா. அதானே அப்படின்ட்டு நம்ம மனசு வருத்தப்படுறோம் இல்லையா? அப்படி நம்ம மனசு வருத்தப்படும் பொழுது நம்மளுடைய பாவம் கழியிறது. பாவம் கழிய நமக்கு என்ன வருது? அங்கே புண்ணியம் சேருது. அதனால் யாரும் நம்மளை எதுவும் சொல்லிட்டாலும், பகைவன்களே நமக்கு ரொம்ப புலாத்தனமாக நடந்துட்டாலும் நம்ம அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உண்மையாகவே கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு நம்ம அருளக்கூடிய அளவு குணத்தில் யாரும் இருந்துட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ வசதியான ஒரு குணம். நம்முடைய கர்மா கழியதுன்னு நினச்சி நம்ம அதை நினச்சிக்கணுமே ஐயா. நம்ம அப்படி சொல்லிட்டானே, நான் என்னை பார்த்தா அப்படியா தெரியறது? நீ தான் அப்படி இல்லையே, அவனுக்கு மட்டும் தான் அவனை பார்த்தா அப்படி தெரியறது, தெரிஞ்சுட்டு போட்டமே. ஆனால் உனக்கு என்ன கிடையாது? நில வானத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு ஜந்து கலைக்கிறது அப்படின்னா நிலாக்கு தான் குறையா? இன்னும் நிலா வந்துச்சுச்சோ என்னை பார்த்து கொலைக்கிறது, நான் ரொம்ப அவமானமா, நான் ரொம்ப அசிங்கமா, நான் ஒருவேளை பெரிய சந்திரனா குட்டி குட்டியாக அதெல்லாம் பிடிக்கலையா, ஒரு நிமிஷம் வந்தால் தான் அதுக்கு நான் சந்தோஷமா, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பகவான் இப்படி குறைவாக படிச்சுட்டே இப்படி சின்னதாக நான் வளையமாக அப்போ பெரிய நிலா வரனேன், ஒன்றா நான் எல்லாமே போயிடுனேன். ஐயோ, நான் என்ன தான் பண்ணுவேணும்? இந்த நாய்க்கிட்டேருந்து நான் எப்படி நல்ல பேர் எப்படி வாங்குவேணும் அப்படின்னு நம்ம எதாவது நினச்சிக்கிறோமா? அதெல்லாம் நினச்சிக்கிறது அது மேலே நினச்சிக்குமா? நினச்சிக்காதுல்ல. அதுபோல் நம்மளை பிறர் குறை சொல்கிறா, நம்மளை பிறர் வேணும்னே படுத்துகிறா அப்படின்னு வச்சு நம்ம பேசாமல் நம்ம விட்டுணும். அது நம்ம மனசில் போட்டு வருத்தமாக வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளே குறைச்சிட்டு எனக்கு இதான் கிடைக்கும், எனக்கு இவ்வளோ செஞ்சேன் பாரு, நீ இதுவும் பண்ணுவேன் இன்னும் பண்ணுவேன் அவளை சமைச்சு கொட்டிட்டு தேவையில்லாதது இதெல்லாம். நம்ம எந்த டென்ஷனுமே அதுக்கு பட வேண்டாம், எந்த கஷ்டமே அதுக்கெல்லாம் பட வேண்டாம். அந்த மாதிரி ஒருத்தர் படுத்தணுன்னே நினச்சின்னு படுத்தினா அப்படின்னாக்க அவள் நம்மளோட பாவத்தை அவள் வாங்கிக்கிறா. நமக்கு நல்லது, புண்ணியம் வருது. கோயிலுக்கு போக வேண்டாம், குளத்துக்கு போக வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம். ஈஸியாக நம்மளுக்கு என்ன வருது? புண்ணியம் வருது. வாங்கி வச்சுப்போமே, இன்னும் கொஞ்சம் போயிட்டோம். இப்போ இந்த பாட்டு புரியுதா? பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினில் தீயிருப்பதை பூமியில் கண்டோமே, நன்னெஞ்சே பூமியில் கண்டோமே, நன்னெஞ்சே பூமியில் கண்டோமே. நல்ல நெஞ்சு, நல்ல மனசு அப்படிங்கிறது ஒரு பெரிய பக்ஷிஷம். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன? எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையே, எனக்கு ஒன்றுமே பிடிக்கலையேன்றனே. நமக்கு அவ்வளோ நல்ல மனசை கொடுத்துருக்கேரே கடவுள். அது ஒன்று போகிறதா? அது ஒன்று போகிறதா?
இந்த உலகத்தை ஆள்றதுக்கே அன்பு ஒன்று. அன்பு உலகை ஆளும் அது நல்ல நிலையில் நாளும் அப்படின்னு பாடுவோம் இல்லையா? அந்த அன்பு பொருள். அதே சமயத்தில் பகைவனுக்கு அருள்வாயின்னு ஏன் சொல்கிறேன்னா, பகைவளாக இருக்கிறவா அவள் நம்மளை குடும்பப்படுத்துகிறா கஷ்டப்படுத்துகிறா அப்படின்னாக்க அவள் சத்தியமாக தெரிஞ்சு படுத்தலை. அது அவளுக்கு ஒரு நோய். அதனால் நம்ம மற்றவா அதை சொல்கிறா இன்னும் போய் அப்படி சொல்லிட்டா அப்படின்னு நம்ம ஒன்றும் நம்மளை போட்டு வருத்தி இதை போட்டு வருத்தி எடுத்துக்க வேண்டாம். கடவுளே அப்படி பேசாமல் பொறுத்து போகிறது நல்லது. அப்படி கடவுளேன்னு பொறுத்து பார்த்தோன்னா நம்ம இழப்பமோ நம்ம இழிச்ச வாழோ அல்லது பேக்கோ இல்லை. இதுதான் நிஜம். இப்படி இருந்து பார்க்கலாமா? நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.